அன்பினர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். இந்த வாரம் தனிமையான ஜெபம் உலகை விட்டு ஓடும் செயல் அல்ல, முறைகேடுகளால் பாதிக்கப்பட்டவர்களின் செலவுகளை திருவை ஏற்க வேண்டும், ஆப்பிரிக்காவில் பெருகி வரும் ஜிகாதிகள் பயங்கரவாதம் என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் மருந்துகள்ல வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். தனிமையான ஜெபம் உலகை விட்டு ஓடும் செயல் அல்ல, அது இதயத்தை புதுப்பிக்கும் ஒரு பயணம் என திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் துறவரத்தாருக்கான யூபிலி விழாவில் எடுத்துரைத்தார். அந்த காட்சிகளை இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக பார்ப்போம். அப்போஸ்தலிக்க அரண்மனையின் ஆலோசனை மண்டபத்தில் அர்ப்பண வாழ்விற்கான யூபிலி கொண்டாட்டத்தில் பங்கேற்ற இத்தாலிய துறவிகள் குழு ஒன்றை திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் சந்தித்தார். சமூகத்திலிருந்து விலகி தனிமையில் இறைவேண்டல் செய்வதே இந்த தியான வாழ்வின் முக்கிய அம்சமாகும். இந்த வாழ்க்கை முறை உலகிலிருந்து தப்பி ஓடுவது அல்ல, மாறாக இதயத்தை புதுப்பிக்கும் ஒரு வழி என்று திருத்தந்தை அவர்கள் வலியுறுத்தினார். இது கடவுளின் செயலை அடையாளம் கண்டு அதற்கு செவிசாய்க்க உதவுகிறது என்றார். ஊடகங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தால் வடிவமைக்கப்பட்ட உலகில் நாம் உள்ளார்ந்து வாழ்வதும் ஆண்டவருடன் ஒரு நெருங்கிய நட்பை வளர்ப்பதும் முன்பை விட மிகவும் அவசியம் என்று அவர் கூறினார். ஊடக வெளிப்பாடு மற்றும் தொழில்நுட்பத்தை நோக்கி பெருகிய முறையில் சார்ந்திருக்கும் இந்த உலகில் தன்னோடும் மற்றவர்களோடும் உலகோடும் கடவுளோடும் உறவில் சார்ந்து வாழ அகவாழ்வுக்கும் மௌன வாழ்வுக்குமான இந்த அழைப்பு முன்னெப்போதையும் விட இன்று மிகவும் அவசியமானது. நீங்கள் உலகிலிருந்து தூரமாக இருப்பது உங்களை மற்றவரிடமிருந்து பிரிப்பதல்ல, மாறாக அது உங்களை அவர்களுடன் இணைக்கிறது. திரு அவையில் அர்ப்பண வாழ்வின் முக்கியத்துவம் எத்தகையது என்பதை இந்த யூபிலி எடுத்துக்காட்டுகிறது. இவ்வாறாக உலகளவில் சுமார் 20,000 துறவிகளும் இத்தாலியில் சுமார் 300 பேரும் உலக கவன சிதறல்களிலிருந்து விலகி கடவுளை தியானிப்பதில் தங்களை முழுமையாக அர்ப்பணித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தை அவர்கள் தனது முதல் அரசுமுறை பயணமாக இத்தாலிக்கு சென்று குடும்பம் மற்றும் வாழ்வின் புனிதத்துவம் குறித்து அந்நாட்டு தலைவர்களுடன் உரையாடினார். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். ரோமையின் தலைவராக தனது முதல் பயணமாக திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் இத்தாலி சென்று அந்நாட்டு தலைவர்களை சந்தித்து குடும்பம், வாழ்வின் பாதுகாப்பு மற்றும் இடப்பெயர்வு போன்றவை குறித்து உரையாற்றினார். இத்தாலியானது வத்திக்கானுக்கான நாணயங்களை அச்சடிப்பது மற்றும் திருத்தந்தையின் பயணங்களுக்கு விமானங்களை வழங்குவது போன்ற பணிகளில் ஈடுபடுவதால் இரு நாடுகளுக்கும் இடையிலான நல்லுறவை வலுப்படுத்தும் முக்கிய நோக்கமாக இப்பயணம் அமைந்தது. திருத்தந்தையை வரவேற்பதற்காக இத்தாலிய ஜனாதிபதி மாளிகை சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இரு தலைவர்களும் சுமார் அரை மணி நேரம் கலந்துரையாடினர். அப்போது குடும்பத்தை பாதுகாத்தல், வாழ்வின் அனைத்து நிலைகளுக்கும் மதிப்பளித்தல் மற்றும் பிறப்பு விகிதத்தை ஊக்குவித்தல் ஆகியவற்றின் அவசியத்தை திருத்தந்தை அவர்கள் வலியுறுத்தினார். இந்த சூழலில் கருத்தரிப்பது முதல் முதுமை மற்றும் இறப்பின் தருணம் வரை வாழ்வின் அனைத்து நிலைகளிலும் வாழ்க்கைக்கு மதிப்பளித்து பாதுகாப்பதன் அடிப்படையை அனைத்து மட்டங்களிலும் வலியுறுத்துவது முக்கியம். இடப்பெயர்வு நெருக்கடி குறித்தும் திருத்தந்தை அவர்கள் தனது நிலைப்பாட்டை தெரிவித்தார். திறந்த மனப்பான்மையுடன் குடியேறுபவர்களை ஏற்றுக்கொள்வதோடு அவர்கள் இத்தாலிய சமூகத்தின் மதிப்புகள் மற்றும் பாரம்பரியங்களுடன் ஆக்கப்பூர்வமாக ஒருங்கிணைவதன் முக்கியத்துவத்தையும் அவர் வலியுறுத்தினார். திறந்த மனப்பான்மை, ஒற்றுமை ஆகியவற்றை உயிர்ப்புடன் வைத்திருக்குமாறு நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். அதே நேரத்தில் இங்கே வருபவர்கள் இத்தாலிய சமூகத்தின் மதிப்புகள் மற்றும் பாரம்பரியங்களில் ஒருங்கிணைவதன் முக்கியத்துவத்தையும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். மேலும் தற்போதைய சர்வதேச நிகழ்வுகள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர். குறிப்பாக காசா மற்றும் அகதிகள் தொடர்பாக மத்திய கிழக்கில் எட்டப்பட்ட ஒப்பந்தங்களை அவர்கள் வரவேற்றனர். 8 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு திருத்தந்தை இத்தாலிய ஜனாதிபதியின் இல்லமான குயிரெனல் அரண்மனைக்கு செல்வது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. உலகளாவிய பசி ஒரு வரலாற்று பிழை மற்றும் கூட்டு தோல்வி என ஐநா உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் ஆண்டு விழாவில் திருத்தந்தை அவர்கள் கடுமையாக சாடியிருக்கிறார்.
அது தொடர்பான தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் 80வது ஆண்டு விழாவை முன்னிட்டு அதன் தலைமையகத்திற்கு வருகை தந்திருந்த திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் இதுவரை இல்லாத வகையில் தனது மிக கடுமையான கண்டன உரையை நிகழ்த்தினார். உலகம் முழுவதும் 600 மில்லியனுக்கும் அதிகமான மக்களை பாதிக்கும் பசி பிணியை அவர் வன்மையாக கண்டித்தார். இந்த அவலநிலை தற்செயலானது அல்ல என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, இது உணர்வற்ற பொருளாதாரத்தின் தெளிவான அடையாளம் என்றார். இது சாதாரணமானது அல்ல, மாறாக பரவலான உணர்வின்மை. இது பொருளற்ற பொருளாதாரம், கேள்விக்குள்ளாகும் வளர்ச்சி, மேலும் இது நியாயமற்ற, நீட்டிக்க முடியாத ஒரு விநியோக முறை. இவை அனைத்தும் ஒரு கூட்டுத் தோல்வி, ஒரு அறநெறி பிறழ்வு, ஒரு வரலாற்று பிழை. போர்களில் அப்பாவி மக்களுக்கு எதிராக உணவு ஒரு போர்க்கருவியாக பயன்படுத்தப்படுவதையும் அவர் பகிரங்கமாக கண்டித்தார். சர்வதேச அளவில் அரசியல் அணுகுமுறையில் மாற்றம் கொண்டுவர வேண்டும் என்றும் பிரிவினைவாதத்தை தவிர்க்க வேண்டும் என்றும் திருத்தந்தை அவர்கள் மேலும் அழைப்பு விடுத்தார். பல முனைகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட இந்த உலகில் தங்களை சர்வாதிகாரியாக நிலைநிறுத்தும் சோதனைக்கு உள்ளாகும் இடத்தில் பலதரப்பு வாதத்தின் முக்கியத்துவத்தை நான் வலியுறுத்துகிறேன். எனவே சர்வதேச ஒத்துழைப்புக்கான வழிகளை மறுபரிசீலனை செய்வது முன் எப்போதையும் விட அவசியமாகிறது. திருத்தந்தை அவர்கள் தனது உரையின் பெரும் பகுதியை ஸ்பானிய மொழியில் வழங்கினாலும் இறுதியில் ஆங்கிலத்தில் உரையாற்றி காசா உட்பட பசியால் வாடும் உலகின் பல பகுதிகளை குறிப்பிட்டது கவனிக்கத்தக்கது. வெனிசுலாவின் ஏழைகளின் மருத்துவர் உட்பட 7 புனிதர்களாக அறிவித்த திருத்தந்தை அவர்கள் ஏழைகளின் குரலுக்கு செவி சாய்க்குமாறு அழைப்பு விடுத்திருக்கிறார். அதை குறித்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். புனித பேதுரு சதுக்கத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்கள் நாட்டின் அருளாளர்கள் புனிதர்களாக அறிவிக்கப்படும் தருணத்திற்காக காத்திருந்தனர். அவர்களது பெயர் புனித பேதுரு சதுக்கத்தின் மையத்தில் எதிரொலித்தது. இதில் வெனிசுலாவைச் சேர்ந்த ஏழைகளின் மருத்துவர் என்று அழைக்கப்படும் அருளாளர் ஹொசே கிரெகோரியோ ஹெர்னாண்டஸ் அவர்களின் பெயர் பெரிதும் வரவேற்கப்பட்டது. அவரது புனிதர் பட்டமளிப்பு விழாவிற்காக அவரது நாட்டிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் வத்திக்கான் வந்திருந்தனர். அவர் மட்டுமல்லாது மேலும் 6 அருளாளர்களை திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் புனிதர்களாக அறிவித்தார். அவர்களில் துருக்கிய ஆயர் இஞ்ஞாசியார் சி மலோயன் மற்றும் பப்புவா நியூகினியைச் சேர்ந்த மறைக்கல்வியாளர் பீட்டர் டோராட் ஆகிய 2 மறைசாட்சிகளும் அடங்குவர். திருத்தந்தை அவர்கள் அவர்களின் பெயர்களை புனிதர்களின் புத்தகத்தில் பதிவு செய்ய முறைப்படி ஒப்புதல் அளித்த போது மக்கள் ஆரவாரத்துடன் மகிழ்ந்தனர். திருப்பலி மறையுரையின் போது நற்செய்தி என்பது செயலுக்கான அழைப்பு என்றும் எந்த புனிதரும் ஏழைகளின் அழுகுரலுக்கு செவிசாய்க்காமல் இருப்பதில்லை என்றும் அவர் மீண்டும் வலியுறுத்தினார். தேவையில் இருப்போரின் அழைப்பை கேட்கும்போது கிறிஸ்து அனைவரிடமும் இருந்தது போல நாமும் தந்தையின் அன்பிற்கு சாட்சிகளாக இருக்கிறோமா என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். இன்றைய புதிய புனிதர்கள் சான்று பகருவது போல அவர் மனம் திரும்ப அழைக்கும் தாழ்ச்சி கொண்டவர், நம்மை நீதிமான்களாக்கும் நீதியுள்ளவர். புனிதர்கள் நாயகர்களோ அல்லது ஏதோ ஒரு இலட்சியத்தின் வெற்றி வீரர்களோ அல்ல, மாறாக உண்மையான ஆண்களும் பெண்களும் ஆவர். நிறைவாக இவ்விழாவில் கலந்து கொண்ட அதிகாரிகள் மற்றும் அதிகாரப்பூர்வ பிரதிநிதிகளுக்கு திருத்தந்தை அவர்கள் நன்றி தெரிவித்தார். அவர்களில் லெபனான் நாட்டு தலைவரும் அடங்குவார். திருத்தந்தை அவர்கள் வரும் நவம்பர் மாத இறுதியில் லெபனானுக்கு திருத்தூது பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. முறைகேடுகளால் பாதிக்கப்பட்டவர்களின் உளவியல் சிகிச்சைக்கான செலவுகளை திரு அவையை ஏற்க வேண்டும் என வத்திக்கானின் தடுப்பு ஆணையம் வலியுறுத்தியிருக்கிறது. அதை குறித்த தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். வத்திக்கானின் பாலியல் வன்கொடுமை தடுப்பு ஆணையம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உளவியல் சிகிச்சைக்கான செலவுகளை ஏற்பது போன்ற நிதி உதவிகளை வழங்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளது. சில மறை மாவட்டங்களில் இது ஏற்கனவே நடைமுறையில் இருந்தாலும் இன்னும் செயல்படுத்தப்பட வேண்டியவை அதிகம் இருப்பதாக அவ்வாணையம் குறிப்பிடுகிறது. பாதிக்கப்பட்டவர்கள் குணமடைய இந்த அம்சம் முக்கியமானது என்றும் அது கூறுகிறது. இவ்வாணையத்தின் வருடாந்திர அறிக்கையின் முக்கிய முடிவுகளில் இதுவும் ஒன்றாகும். அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரிவான பராமரிப்பை வழங்குவதன் முக்கியத்துவத்தை அவர்கள் வலியுறுத்துகின்றனர். பாதிக்கப்பட்டவர்கள் உளவியல், ஆன்மீகம் மற்றும் நிதி ஆதரவை பெற வேண்டும் என்று அந்த அறிக்கை குறிப்பிடுகிறது. இதை அடைவதற்காக மறைமாவட்டங்கள் தங்கள் ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்று மேலும் இது முன்மொழிகிறது. வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து துறைகளிலும் ஆதரவு தேவைப்படும் காரணத்தால் இந்த ஊழியர்கள் தொழில்முறை, சட்ட, உளவியல் மற்றும் நிதி பயிற்சி பெற வேண்டும் என்றும் அது பரிந்துரைக்கிறது.
இந்த ஆணையம் 2014ஆம் ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் உருவாக்கப்பட்டது. பாலியல் வன்கொடுமை பிரச்சினை குறித்து திரு அவை முழுவதும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இதன் முக்கிய நோக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது. புனித கார்லோ அக்யூட்டஸ் அவர்கள் தனது முதல் நற்கருணையை பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க இத்தாலிய மடம் தீ விபத்தில் சேதமடைந்தது. அதை குறித்த தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். இதுதான் இத்தாலியின் லெக்கோவில் உள்ள பெர்னாகா மடம் தீயினால் சூழப்பட்ட காட்சி. இங்குதான் புனித கார்லோ அக்யூட்டஸ் அவர்கள் 1998ஆம் ஆண்டு தனது முதல் நற்கருணையை பெற்றார். ரோமைட் அம்ப்ரோசியன் சபையைச் சேர்ந்த 21 துறவற கன்னியர்கள் இங்கு வசித்து வந்தனர். அவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். தீ விபத்துக்கான உண்மையான காரணம் இன்னும் அறியப்படவில்லை. ஆனால் கன்னியர் மடத்தின் அறைகளில் ஒன்றில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக இது ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. தற்போது அதிகாரிகள் மேற்கொண்டுள்ள விசாரணையின் முடிவுகளுக்காக காத்திருக்க வேண்டியுள்ளது. தற்செயலாக அக்டோபர் 12 அன்று நடைபெறும் புனித கார்லோ அக்யூட்டஸ் அவர்களின் முதல் திருவிழாவிற்கு முந்தைய நாள் இந்த தீ விபத்து ஏற்பட்டது. கடவுளின் செல்வாக்கு செலுத்துபவர் என்று அழைக்கப்படும் இந்த புனிதர் செப்டம்பர் 7ஆம் நாளன்றுதான் புனிதராக அறிவிக்கப்பட்டார் மற்றும் இந்த நூற்றாண்டு தலைமுறையின் முதல் புனிதர் என்ற பெருமையையும் பெற்றார் என்பது கவனிக்கத்தக்கது. காசா அமைதி ஒப்பந்தத்தை வரவேற்ற கத்தோலிக்க தலைவர்கள் நீடித்த அமைதிக்கு அப்பகுதிக்கு உடனடியாக மனிதாபிமான உதவிகள் சென்றடைவதை உறுதி செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். அந்த செய்தியை இந்த பகுதியில் பார்ப்போம். ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் பகுதிகளுக்கு இடையே அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டதாக உலகம் முழுவதும் செய்தி பரவியதும் கத்தோலிக்க தலைவர்கள் மகிழ்ச்சியடைந்து தங்கள் ஆதரவையும் தெரிவித்திருக்கின்றனர். காசா மக்களுடன் பணியாற்றுபவர்களுக்கு அப்பகுதியில் நீடித்த அமைதியை ஏற்படுத்த என்ன தேவைப்படும் என்று அறிந்திருக்கிறார்கள். அவற்றை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். எருசலேமின் லத்தீன் மறைமாவட்ட கர்தினால் பிசபெல்லா அவர்கள் போர் நிறுத்தம் குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த பிறகு காசா மக்களுக்கு போதுமான உதவிகள் நிபந்தனையின்றி வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். எருசலேமின் லத்தீன் மறைமாவட்டத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கையிலும் மக்களின் மீள்குடியேற்றத்திற்கு உதவிகளும் தற்காலிக தங்குமிடங்கள் மற்றும் மருத்துவ வசதிகள் தேவைப்படுவதாக குறிப்பிடப்பட்டது. இருப்பினும் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் நிறுத்தம் பதட்டமான ஒன்றுதான். உண்மையில் காசாவில் உள்ள ஒரே கத்தோலிக்க ஆலயத்தின் பங்கு தந்தை அருட்தந்தை கெப்ரியல் ரோமனல்லி அவர்கள் தனது நம்பிக்கை மற்றும் அப்பகுதியில் நீடிக்கும் பிரச்சனைகள் குறித்து பேசினார். முதல் கட்டத்திற்கான ஒரு உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக செய்தி வந்துள்ளது. இது ஒரு வகையான சமாதானத்தை உருவாக்கும் செயல்முறையின் முதல் படியாகும். இறுதியாக கடவுள் விருப்பம் இருந்தால் காசாவிலும் அல்லது முழு பகுதியிலும் போர் ஒரு முடிவுக்கு வரலாம். அப்படி இருந்தும் குண்டுகள் சத்தம் இன்னும் கேட்கின்றன, குண்டுகள் இன்னும் விழுகின்றன. ஆயினும் கூட நீண்ட காலத்திற்கு பிறகு ஏற்பட்டிருக்கும் இந்த அமைதி ஒப்பந்தம் இப்பகுதிக்கான நம்பிக்கையின் முதல் அறிகுறியாகும். அமெரிக்காவின் கத்தோலிக்க ஆயர்கள் மாநாடு போன்ற பல முக்கிய கத்தோலிக்க நிறுவனங்கள் அமைதி ஒப்பந்தத்திற்கு பின்னால் உள்ள பணிகளை பாராட்டி காசா மக்களுக்கு மனிதாபிமான உதவி வழங்குவதற்கும் அப்பகுதியை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கும் முன்னுரிமை அளிக்குமாறு வலியுறுத்தியது குறிப்பிடத்தக்கது. போரினால் பாதிக்கப்பட்ட காசா மற்றும் உக்ரைன் மக்களுக்கு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது அன்பின் அடையாளமாக மருந்து மற்றும் உணவுப் பொருட்களை அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் போரினால் பாதிக்கப்பட்ட காசாவில் உள்ள குழந்தைகளின் துன்பத்தை தணிக்கும் நோக்கில் 5000 நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகளை அனுப்பியுள்ளார். திருத்தந்தையின் அறச்செயல்களுக்கான திருப்பீடத் துறையின் தலைவர் கர்தினால் கொன்ராட் கிரேயவ்ஸ்கி அவர்களின் ஒருங்கிணைப்பில் இந்த உதவி வழங்கப்பட்டுள்ளது. இந்த மருந்துகள் ஏற்கனவே காசா பகுதியில் உள்ள மருத்துவமனைகள் மற்றும் குழந்தை நல மையங்களுக்கு சென்றடைய தொடங்கியுள்ளன. அண்மையில் வெளியிடப்பட்ட நான் உன் மீது அன்பு கொண்டுள்ளேன் என்று பொருள்படும் திலக்ஸி தே என்ற திருத்தூதும் அறிவுரை மடலின் வெளியீட்டு விழாவின் போது ஏழைகளை பராமரிப்பதன் முக்கியத்துவம் குறித்து கர்தினால் கொன்ராட் கிரேயவ்ஸ்கி அவர்கள் விளக்கியிருந்தார். ஆவணம் முழுவதும் காட்டப்பட்டுள்ளது போல பல நூற்றாண்டுகளாக உதவிகள் பல்வேறு வடிவங்களை எடுத்துள்ளன. ஆனால் திரு அவை எப்போதும் ஏழைகளில் இயேசுவின் முகத்தை கண்டு கொண்டது. அறச்செயல் பாவங்களை நீக்குகிறது. என் பாவங்களை நீக்க நான் அதிகார செயல் புரிய வேண்டும். எருசலேம் லத்தீன் மறைமாவட்ட கர்தினால் பிசபெல்லா அவர்கள் வழியாக இந்த மருந்துகள் தேவைப்படுபவர்களுக்கு விநியோகிக்கப்பட்டன. திருத்தந்தை அவர்களின் உதவி உக்ரைனுக்கும் சென்றடைந்தது. உணவுகள், பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் மற்றும் துப்புரவு பொருட்கள் அடங்கிய பல லாரிகள்
ரோமையிலிருந்து கார்கிவ் நகருக்கு சென்றன. ஒவ்வொன்றிலும் கார்கிவ் மக்களுக்கு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் பரிசு என்ற வாசகம் இடம்பெற்றிருந்தது கவனிக்கத்தக்கது. உக்ரைனில் கத்தோலிக்கர்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பினும் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்குமிடம், உணவு மற்றும் மனநல ஆதரவு அளிப்பதில் திரு அவை முக்கிய பங்காற்றி வருவது குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். உக்ரைனில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் உயிர்களை காப்பதிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்குமிடமின்றி தவிப்பதை தடுப்பதிலும் அவர்களின் உதவி முக்கிய பங்காற்றி வருகிறது. கிரேக்க கத்தோலிக்க திரு அவையின் தலைவர்களில் ஒருவரான பேத்ரோ அவர்கள் தங்கள் சபையின் பணிகள் குறித்து பகிர்ந்து கொண்டார். நாங்கள் ஆயிரக்கணக்கானோருக்கு உதவியுள்ளோம் என்று நினைக்கிறேன். உதாரணமாக, நான் ஒரு சலேசியன். எங்களிடம் 30 பேர் தங்கும் இல்லம் உள்ளது. மேலும் சுமார் 120 பேர் இருக்கக்கூடிய தொழிற்கல்வி பள்ளியும் உள்ளது. போரின் முதல் ஆண்டில் எனது இல்லம் நிரம்பி வழிந்தது. பள்ளியும் அப்படித்தான். சிலர் செல்வார்கள், பலர் வருவார்கள். திரு அவையின் தொடர்பு கூடுதலாக உணவு மற்றும் மருந்துகளோடு வாகனங்கள் போன்ற மனிதாபிமான மற்றும் தளவாட உதவிகளை பெறுவதற்கு ஏற்றதாக உள்ளது. எய்ட் டு த சர்ச் இன் நீட் போன்ற பிற நிறுவனங்கள் ஆலயங்களின் புனரமைப்பு மற்றும் குருமானவர்கள் துறவர பயிற்சி பெறுபவர்களின் உருவாக்கத்திற்கு ஆதரவளிக்க 16 மில்லியன் யூரோக்களுக்கு மேல் ஒதுக்கியுள்ளதாக தங்கள் இணையதளத்தில் தெரிவித்துள்ளன. போர் நிகழும் பகுதிகளில் பெரும்பாலும் முதலில் கைவிடப்பட்ட துறைகளில் ஒன்று கல்வி என்று கூறப்படுவது கவனிக்கத்தக்கது. போரினால் மிகவும் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பது மற்றொரு முக்கிய பணியாக உள்ளது. ரஷ்யா வசமுள்ள பகுதிகளில் இருந்து உக்ரைன் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளுக்கு செல்ல விரும்பிய ஆதரவற்றோர் மற்றும் சிறுவர்களை பராமரிக்கும் அமைப்புகளுக்கு திரு அவை நிறுவனங்கள் நிதி உதவி செய்துள்ளன. குழந்தைகள் மற்றும் குடும்ப மையத்தின் இயக்குநர்களில் ஒருவர் மால்டா அமைப்பின் நிதி உதவிக்கு நன்றி தெரிவித்தார். குழந்தைகளின் கட்டிடங்களுக்கு வெப்பத்தை வழங்கும் எங்கள் எரிவாயு கொதிகலன் அறையை நாங்கள் முழுமையாக புதுப்பித்துள்ளோம். குளிர்காலம் வருகிறது. குழந்தைகளை எப்படி கதகதப்பாக வைத்திருப்பது என்று தெரியாத நிலையில் இது எனக்கு மிகவும் முக்கியமானது. போர்ச்சூழலில் குழந்தைகளின் மனநலத்தை பாதுகாக்க ஆதரவற்றோர் இல்லங்கள் மற்றும் கல்வி மையங்களின் புனரமைப்பு முக்கிய பணியாக உள்ளது. விரும்பிய காட்சியை வரையுங்கள் என்று கேட்கும் போது பல குழந்தைகள் போர்க்காட்சிகளையே வரைகின்றனர். சர்வதேச சமூகம் எங்கள் துன்பத்தில் கைவிடவில்லை. நாங்கள் சிரித்து ஓரளவு மன ஆரோக்கியத்துடன் தோன்றினாலும் அது உண்மையல்ல. நாங்கள் அனைவரும் மனதளவில் பாதிக்கப்பட்ட மக்கள். உங்கள் உதவியால் தான் நாங்கள் இன்னும் உயிருடன் இருக்கிறோம். குழந்தைகளின் மனநலம் மட்டுமல்ல, பெரியவர்களின் நிலையும் கவலைக்கிடமாக உள்ளது. கீவ் நகரின் புறநகரில் உள்ள மனநல மையத்தில் கடுமையான மனநோயால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ரஷ்ய படைகள் பின்வாங்கிய போது உக்ரைன் நாட்டின் தாக்குதல்களை தவிர்ப்பதற்காக அந்த படையினர் இந்த மையத்தை கேடயமாக பயன்படுத்தியதாக அவர்கள் கூறுகிறார்கள். அந்த நாட்கள் மிகவும் பதட்டமாக இருந்ததாகவும் அதனால் தான் சிறிய அளவிலான உதவிகள் கூட ஆழ்ந்த நன்றியுடன் பாராட்டப்படுகின்றன என்று அவர்கள் கூறுவது கவனிக்கத்தக்கது. ஜிகாதிகள் பயங்கரவாதம் உலகெங்கிலும், குறிப்பாக ஆப்பிரிக்காவில் முன்னெப்போதும் இல்லாத அளவில் வளர்ந்து வருவதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. அது குறித்த தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். தேவையில் இருக்கும் திரு அவைக்கு உதவும் எய்ட் டு த சர்ச் இன் நீட் என்ற அமைப்பின் அறிக்கையின்படி ஜிகாதிகள் பயங்கரவாதம் முன்னெப்போதும் இல்லாத அளவில் அதிகரித்து வருகிறது. மேலும் இது உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்களின் துன்புறுத்தலுக்கும் இறப்புக்கும் முக்கிய காரணங்களில் ஒன்றாக விளங்குகிறது. சஹேல் பகுதியில் அதன் வளர்ச்சி கவலை அளிக்கிறது. அங்கு சமீபத்திய ஆண்டுகளில் உள்ளூர் அதிகாரிகள் அடிப்படைவாதிகளிடம் அதிகாரத்தை இழந்துள்ளனர். மறுபுறம் பாகிஸ்தான், மொசாம்பிக் மற்றும் காங்கோ ஜனநாயக குடியரசு போன்ற இடங்களிலும் தீவிரவாதிகள் அதிகரித்து வருகின்றனர். அவர்களால் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் மற்ற இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் மற்றும் பல சிறுபான்மையினரும் ஆவர். மேலும் இந்த தாக்குதல்களுக்கு மேற்கத்திய நாடுகளும் தப்பவில்லை. இந்த அறிக்கையின்படி 2023ஆம் ஆண்டில் பிரான்ஸ் நாட்டில் கிட்டத்தட்ட 1000 தாக்குதல்கள் ஆலயங்கள் மீதும் 600க்கும் மேற்பட்ட நாச வேலைகள் கிரீஸ் வழிபாட்டு தலங்களின் மீதும் பதிவாகியுள்ளன. மேலும் நிலைமை மோசமடைந்து வருகிறது. மத சுதந்திரம் இல்லாத நாடுகளில் 5.4 பில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வாழ்கின்றனர் என்று இந்த அறிக்கை கூறுகிறது. தேவையில் இருக்கும் திரு அவைக்கு உதவும் அமைப்பு ஆண்டுதோறும் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறது. அதில் 196 நாடுகளில் உள்ள நிலைமையை ஆய்வு செய்து அவற்றில் 62 நாடுகளில் கடுமையான மத சுதந்திர மீறல்கள் நடைபெறுவதாக முடிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்ட் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம்.
நன்றி, வணக்கம். மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Mettupalayam.